என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். உபாகமம் 30வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றும் பொழுது இழந்து கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களை திரும்ப தருகிறார் என்பதுதான் இந்த வசனத்தின் விளக்கம். எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில் ஒருவேளை சிறைப்பட்டு போயிருக்கிறீங்களா? எந்த விஷயத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறீங்க? என் வேலை விஷயத்துல ஒரு சிறையிருப்பு, எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கல, எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமே என் வேலையில் இல்லை, என் குடும்பத்துல ஒரு சிறையிருப்பு, சமாதானமா இருக்க முடியல என்று ஒருவேளை நிம்மதி இல்லாமல் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் வசிக்கிற இடத்துல, நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சிறையிருப்போட நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டு, போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு, ஏயா எனக்கு இந்த நிலைமை என்ற ஒரு கேள்விக்குறியோடு நீங்கள் ஒருவேளை இருக்கிறீர்களா? கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் மேல் மனதுருகி சொல்லுகிறார். அவர்கள் சிதறடிக்கப்பட்ட நாளில் எதையெல்லாம் இழந்து கொண்டார்களோ, எந்த தேசத்தை இழந்து கொண்டார்களோ அந்த தேசத்தை திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சிறையிருப்போடு கூட துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு இருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய திரு சமூகத்துல, ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றும், நான் இழந்த யாவற்றையும் எனக்கு திரும்ப தாரும் சொல்லி ஜெபிப்போமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுலும் சிலாவும் சிறையில் அடைப்பட்டவர்களாய் தலைகீழாக தொங்கி ஆண்டவருடைய சமூகத்துல அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை அவர்கள் விடவே இல்லை. தலைகீழாக தொங்குகிற பொழுது, சிறையில கட்டப்பட்ட நிலைமையிலும் அந்த சிறைச்சாலையில கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நடந்தது என்ன? எல்லா இரும்பு தாழ்பாள்கள் உடைக்கப்பட்டதாம், எல்லா இரும்பு கதவுகள் உடைக்கப்பட்டதாம். அந்த சிறையில் இருக்கிற, சிறைச்சாலையில் இருக்கிற எல்லாருடைய சிறையிருப்புகள் மாற்றப்பட்டதாம். அந்த சிறைச்சாலை நஸ்திபாரம் அசைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களோடு கூடிருந்த தேவன் யார் என்பதை எல்லா ஜனங்களுக்கும் வெளிப்படுத்தினார். நீங்கள் ஒருவேளை இருக்கலாம், சிறையிருப்போடு கைவிடப்பட்ட நிலைமையில் நான் இருக்கிறேன், என்னை விசாரிக்கிறவங்க யாருமே இல்லை, என்னை கண்டுக்கிறவங்க யாருமே இல்லை. கவலைப்படாதீங்க. எல்லாருடைய பார்வையில நீங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், உங்களை தெரிந்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவனுடைய, கர்த்தாதி கர்த்தருடைய பார்வையில நீங்கள் விலையேற பெற்றவர்களா இருக்கிறீங்க. உங்க சிறையிருப்பு மாறும் பொழுது, உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றும் பொழுது, நீங்க இழந்த எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு தருவார். எதை இழந்து நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீங்க, எதற்காக நீங்க ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க, இந்த நாளில கட்டாயம் அதை உங்களுக்கு கர்த்தர் தருவார். ஆண்டவர் இந்த வசனத்தின்படி இந்த நாள் பொழுது உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் சிறையிருப்பை மாற்றும், இவர்கள் இழந்த எல்லாவற்றையும் இவர்களுக்கு திரும்ப தாரும். இவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு போகட்டும். எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ அதே இடத்துல கனம் பொருந்திய தேவனுடைய பிள்ளைகளாக உமக்காக பிரகாசிக்கப்படுவார்களாக. கர்த்தருடைய மனதுருக்கை இவர்கள் மேல் இறங்குவதாக. தகப்பனே, நீர் ஆசீர்வதிக்கிற பொழுது, நீர் இவர்களுடைய சிறையிருப்பை மாற்றும் பொழுது எவராலும் அதை தடுக்க முடியாது. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்திடணும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் இப்பொழுதே மாற்றும். இவர்கள் வேதனைகள் மாறட்டும். இவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதிலை நீர் தாரும். இவர்களுடைய ஆண்டவரே, எல்லா நிந்த அவமானங்களுக்கு பதிலாக கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து இவர்களை உயர்த்தும். மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.